இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 56 அதிகாரத்தில் 7 வசனம் 56:7 சொல்லப்பட்டிருக்க ஒரு பெரிய வசனம். நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவளை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகன பலிகள் அவருடைய பலிகளும் இவன் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாய் மாறும் என்று சொல்லி இங்கே ஒரு ஆளை பற்றி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 வசனத்தில் கீழே இருக்கு. அவங்க யாருன்னா ஆணுடைய பரிசுத்த நாளை பரிசுத்த குறைச்சலாக்காதபடி அதை ஆசரித்து உடன்படிக்கை பற்றி கொண்டு இருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரும். அந்நிய புத்திரர் என்று சொன்ன அந்நிய புத்திரர்னா யார்? இஸ்ரவேல் அல்லாத, அழைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் அல்லாத, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை அல்லாத வேற ஜனங்களைத்தான் அவர் சொல்றார். அப்போ இந்த நாட்களிலே என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களை நான் கொண்டு வருவேன் என்று அன்றைக்கு சொன்னார். அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்திய நாட்களிலே நடக்க போற ஒரு காரியம். இன்றைக்கும் பாருங்க, ஜெப வீடு, ஜெப மையம், ஜெபிக்கிற இடம், ஆராதனை கூடம் என்று சொல்லி பல பேர்ல இன்றைக்கு தம்முடைய அந்நிய புத்திரர்களை சேர்த்து கொண்டிருக்கிறதை பார்க்க எல்லா நாடுகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குரூப்பாக சேர்ந்து ஜெபிக்கிற இது ஏற்ற பாருங்க, என்னுடைய சகல ஜனங்களும் என்னுடைய ஜெப வீடு எனப்படும். அப்போ எல்லா ஜனங்களும் வர வேண்டிய ஒரு இடம், கடைசி நாட்களிலே சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய இடம், அது கர்த்தருடைய வீடு. ஏன்னா இவங்க அந்த நாட்கள்ல கூட அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தபடினாலே, ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்க ஒப்பு கொடுத்தபடினாலே அவர்களை அந்த இடத்துல அவர் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ அந்த இடத்துல அந்த வீடு அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் பார்க்கிறோம். அப்போ சகல ஜனங்களுக்கு ஜெப, இந்த ஜெப வீடு தான் பிந்திய பாருங்க புதிய ஏற்பாட்டு நாட்களில் வீடுகள் தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். வீடுகள் தோறும் சபை எப்படி வளர்ந்துச்சுன்னா, அன்னைக்கு பெரிய பில்டிங் எல்லாம் கிடையாது, ஒவ்வொரு வீடு தோறும் தான் ஒய்கோஸ் இவாஞ்சலிசம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வீடா போய் தான் என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர் 6 வீடுகளிலே அதான் எல்லாரையும் கொண்டு வந்து நான் அங்கே மகிழ பண்ணுவேன். யாரெல்லாம் என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருக்கிறார்களோ சகல அந்நிய புத்திரர்கள், என்னை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர்களுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொல்றார். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் சொல்றார். இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஊழியம் செய்யும் போது கூட, ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது பெரிய கூட்டங்க எப்ப பார்த்தாலும் அவரோடு இருக்கும்படி இருந்ததுனால ஒரு நாள் திடீர்னு அவருடைய தாயும் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்துட்டாங்க பார்க்கணும். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க சகோதரன் சகோதரி உங்க தாய் அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ உடனே இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப அவங்கள முதல்ல விடுங்க, அவங்க தான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு யார் தாய், எனக்கு யார் சகோதர சகோதரிகள், என் பிதாவின் சித்தம் சேரவில்லை, எனக்கு தாயும் சகோதர சகோதரமாக இருக்கிறான்னு சொன்னார். அப்போ அந்நிய புத்திரர்கள்லாம் அவர் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறார். யோவான் 1 அதிகாரத்தில் 12 வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது, என்னை விசுவாசியை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதுப்பா அப்படி என்றால் அவர் சகல ஜனங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். சகல ஜனங்களையும் கொண்டு வர ஒரு இடம், அதுக்கு பேர் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை அவர் அன்றைக்கே ஆரம்பித்தார். இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறார். மேலே கர்த்தர் நம்மளை மகிழ பண்ணணும், நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அது ஜெப வீட்டில், என்னுடைய ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கும். அங்கே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்கள் திறந்திருக்கும். சாலமோன் கட்டினால் அந்த ஆலயத்திலே அவர் அப்படி சொன்னாரு. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, மறுபடியும் சரி பண்ணப்பட்டது, மறுபடியும் இடிக்கப்பட்டது, மறுபடியே போயிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் நிரந்தரமாக ஒரு ஆலயத்தை அவர்கள் இதயத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது மாத்திரமல்ல, எல்லாரும் கூடி செபிக்கிற இடத்துல நான் வருவேன்னு சொன்னாரு. அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கு. சகல ஜனங்களுக்கு பாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்கள் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லப்படுறேன். தன்னுள்ள எல்லா மக்களையும் சேர்த்து கொள்ளுகிற இந்த நாள் அருமையானவர்களே, நீங்கள் தூரமாக இருக்கிறீர்களா? யாரும் உங்களை கண்டுக்கலையா? எல்லாம் சிதறிக்கப்பட்டு ஜாதி ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலையா? கர்த்தர் சொல்றாரு, நான் சிதறுண்டு போனேன் பாரு, அந்நிய புத்திரருக்கு நான் என்ன செய்ய, அவளை அனைவரையும் சேர்த்துக் கொள்வேன்,
அநேகரையும் பரிசுத்த பருவத்திலே கொண்டு வருவேன், அவர்களை பரிசுத்தமாக்குவேன், அவர்களை அவளை ஜெப வீட்டில் கொண்டு மகிழ பண்ணுவேன். அவர் காரியமே அதான், மகிழ பண்ணும்படியாக. எதுக்கு? சந்தோஷத்தை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி தான் இந்த ஜெப வீட்டுக்கு கொண்டு வர. அந்த நாட்களில் யாரெல்லாம் ஜெப வீட்டுக்கு வெளியே இருக்கிறீங்களோ அவர்கள் ஜெப வீட்டுக்குள் கடந்து பாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. கர்த்தர் அங்கே தான் வைத்திருக்கிறார். அவருடைய வீடு சகல ஜனங்களும், ஒரு ஜாதிக்கு ஒரு நீதிக்கெல்லாம் கிடையாது, எல்லா ஜனங்களும். அங்கே ஜாதியே கிடையாது. இன்னைக்கு அநேகர் ஜாதிக்கு ஒரு நீதி, ஜாதிக்கு ஒரு டெம்பிள், ஜாதிக்கு ஒரு சர்ச்சை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே இல்லை. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுற அந்த வீட்டில் உங்களை கொண்டு மகிழ பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டில் சேர்ந்திருக்கிறீர்களா? ஜெப வீட்டில் இருக்கிறீர்களா? எந்த ஜெப வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பக்கத்திலே கர்த்தர் ஜெப வீட்டை வைத்திருக்கிறார். உங்களை மகிழ பண்ணும்படியாய். நீங்கள் ஒருவேளை அந்நிய புத்திரராக இருக்கலாம், இயேசு யாருன்னே தெரியாமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ள அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பம் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒரு வல்லமை நீதிமுள்ள தேவனாய் இந்த காலையில் இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? அந்த ஆண்டவர் உங்களுக்கு உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு நாங்கள் ஒரு கூட்டம் இருக்குது, நாங்கள் ஆண்டுடைய சந்ததி, எங்கள் சந்ததியெல்லாம் வந்து பிறந்தார் இயேசுவின் லைன்லாம் வந்துட்டு இருக்கிறோம், நாங்கள்லாம் யூதர்கள், நாங்கள்லாம் இயேசுவர்கள், நாங்கள்லாம் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம்னு சொல்லுகிறவர்களுக்கு அல்ல. அது ஒன்றுமே சொல்லாம இருக்கிற புறஜாதியாய் தள்ளப்பட்டிருக்கிற ஜனங்களை தேடி வந்தார். அதனாலதான் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தன் இரத்தத்தையே சிந்தினார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, அந்த இயேசு அண்டை ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை சபையில வைத்து மகிழ பண்ண அவர் ஆவலா இருக்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர், நீ சபையாய், நீ குடும்பமாய் சபைக்கு வாருங்கள், சபையை தேடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.